கிங் ஆஃப் தமிழ் டிராமா வீவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த டிராமாவோட 3வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல இந்த தம்பிக்காரன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறன்னு ஃபியான்சியை பார்த்து கேட்டிருப்பான். அதுக்கு பாத்தீங்கன்னா அவ அதை யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா அவனை கல்யாணம் பண்றத பத்தி. இப்ப அதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட வீட்டை தான் காட்டுறாங்க. அவளோட பொண்டாட்டி வீட்டுல இருக்கும்போது அவளை பாக்குறதுக்காக எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க அம்மா வந்து என் பையனோட பர்த்டே, நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சீக்கிரமா எனக்கு பேர குழந்தைங்களா வேணுமா அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. பேர குழந்தை வேணுமா, கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, உங்க பையன் இது வரைக்கும் என்ன தொடவே இல்லை தெரியுமா, இப்ப வரைக்கும் அந்த ஷென்னை தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, என்னது ஷென்னா அப்படின்னு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப அவங்கள பாத்தீங்கன்னா இந்த ஷென்னி என் பையனோட வாழ்க்கையை விட்டு போகவே மாட்டா போலியே அப்படின்னு இவங்க முழிச்சிட்டு இருக்க. ஆன்ட்டி, நானும் உங்களோட பையனும் ஒண்ணு சேர நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல, கவலைப்படாதம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நைட் ஆகுது. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டேய், உனக்காக நானே என்னோட கையால கேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்ல, இவனும் அத சாப்பிட்டுட்டு இருக்கான். இப்ப இந்த பொண்டாட்டிக்காரி பாத்தீங்கன்னா, புருஷனுக்கு ஒயின் எல்லாம் ஊத்தி குடுத்துட்டு இருக்கா. இப்ப அந்த ஒயின குடிச்சிட்டு இருக்க. இவள பாத்தீங்கன்னா, ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஒயின்ல ஏதோ கலந்துட்டா போல. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பெட்ரூம்க்கு தூங்கலான்னு போறாங்க. இவன் அவனோட ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, இவள பாத்தீங்கன்னா அரகுற ட்ரெஸ்ஸ போட்டு வந்து இவன அங்கங்க தொட்டுட்டு இருக்கா. "தள்ளி போ, எதுக்காக என் முன்னாடி வந்து நிக்கிற? போய் ஒழுங்கா தூங்கு" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அவனோட கண்ணுக்கு அவனோட பொண்டாட்டி பாக்குறதுக்கு ஷென் மாதிரி தெரியுறா. "ஷென், இது நீயா? நீ மறுபடியும் வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமாங்க, நான் மறுபடியும் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி இவள பாத்தீங்கன்னா நைட்டு ஒண்ணா புருஷன் கூட ஸ்டே பண்றா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹிரனோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவங்கள பாக்குறதுக்காக ஒரு லேடி தான் வந்திருக்காங்க. அந்த ஆளு எந்த வார்டுல இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, அவரு விஐபி வார்டுல இருக்காரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க. விஐபி வார்டா? நல்லா வசதியான வார்டுல தான் இருக்கான். இவ்ளோ பணம் இவனுக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோயினோட அப்பாவ பார்க்க தான் போறாங்க. இப்ப அவங்க அப்பாவ பார்த்தோனே, "என்னங்க, நான் யாருன்னு ஞாபகம் இருக்கா? நான் தான் உங்களோட பொண்டாட்டி" அப்படின்னு சொல்ல, "நீ எதுக்காக இங்க வந்த? நீ சரியான காசு பைத்தியமாச்சே. ஒழுங்கா அந்த இடத்த விட்டு போ" அப்படின்னு சொல்ல, "என்னங்க, நான் உங்கள பார்த்துக்கலான்னு தான் வந்தேன்" அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்க. "இந்த இடத்த விட்டு போடி" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா ரொம்ப டென்ஷன் ஆக, அதே இடத்துல மயக்கம் போட்டுறாரு. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு, ஹீரோ, ஹீரோயின் 2 பேருக்கும் கால் பண்ணி சொல்லிடுறாரு, உங்க அப்பாவோட உடம்பு சரியில்ல அப்படின்னு. இப்ப அவங்க 2 பேரும் அங்க வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின பார்த்தோன அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, "எம்மா, நான் தான் உன்னோட அம்மா. உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க ஒண்ணும் என்னோட அம்மா கிடையாது. இந்த இடத்த விட்டு போயிருங்க" அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. "ஆமா, ஆமா. நான் உன்ன பெத்திருந்தா தானே உனக்கு அந்த வலி புரிஞ்சிருக்கும். என் பையனையாவது என்கிட்ட குடு. என் பையன் அம்மா இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான்" அப்படின்னு சொல்ல, "அவன் என்னோட தம்பி. எங்க 2 பேருக்குமே அம்மா கிடையாது. எங்க 2 பேரோட அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க. இந்த இடத்த விட்டு நீங்க போறது தான் நல்லது" அப்படின்னு சொல்ல, அவள பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. இப்ப அவங்க அப்பாவ ரெஸ்ட் எடுக்க வச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோ கூட தனியா பேசுறதுக்காக வந்துடுறா. "உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்" அப்படின்னு சொல்ல, "இவர் உன்னோட உண்மையான அப்பா கிடையாது" அப்படின்னு ஹீரோ கேட்கிறான். "ஆமாங்க, இவர் என்னோட உண்மையான அப்பா கிடையாது. நான் சின்ன வயசுல ஒரு மார்க்கெட்ல காணாம போயிட்டேன். அப்பையிலேருந்து இவர் கூட தான் இருக்கேன். நானும் என்னோட அம்மா, அப்பாவ தேட ட்ரை பண்ணேன். ஆனா அவங்க கிடைக்கவே இல்ல" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. "கவலைப்படாத, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. எதுனாலும் என்கிட்ட சொல்லு. நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இவ்ளோ ஓகேன்னு சொல்றா. இப்ப அவங்க எல்லாரும் அவங்க அப்பா கூட உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா மயக்கத்துல இருந்து கண்ணு முழிச்சுட்டாரு போல. இப்ப அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "ஏம்மா, அவ வந்து உன்கிட்ட காசு கேட்டாளா?" அப்படின்னு சொல்ல, "இல்லப்பா, அப்படியே கேட்டாலும் நான் குடுக்க மாட்டேன்" அப்படின்னு இவ சொல்றா. "அவகிட்ட குடுக்காத, அவ சரியான காசு பைத்தியம். உங்கள நல்லா ஏமாத்துவா" அப்படின்னு இவர் சொல்லிட்டு இருக்க. "அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன்" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "என்னோட பொண்ணையும் பையனையும் நீ நல்லபடியா பாத்துக்கணும்பா. ஏன்னா உன்ன நம்பி தான் உங்கள விட்டுட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "அங்கிள், உங்களுக்கு எதுவும் ஆகாது. தைரியமா இருங்க" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, "எனக்கு இருக்கிறது 2 பிள்ளைங்க. 2 என்னோட கண்ணு. நீங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்பவுமே துணையா இருக்கணும்" அப்படின்னு இவரு பேசிட்டு இருக்கும்போது, அதே இடத்துல இறந்து போக, இவங்க 2 பேரும் கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஹீரோ அவனோட ஆஃபீஸ்ல தான் உட்கார்ந்துட்டு இருக்கான். இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்ட் வந்து என்ன சொல்றான்னா, "பாஸ், முக்கியமான ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும்ல. அந்த கிளையண்ட் சைன் பண்ண மாட்டேன்னு சொல்ட்டாரு" அப்படின்னு சொல்ல, "என்னாச்சு? ஆல்ரெடி டீட்டெயில் எல்லாமே படிச்சிருப்பாரே. அப்புறம் எதுக்காக சைன் பண்ணாம விட்டுட்டாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "எனக்கு தெரியல பாஸ்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன சொல்றான்னா, "நம்ம கம்பெனில இருந்து ஒரு பொண்ணு கிளையண்ட்ட பார்க்கறதுக்காக போயிருக்கா. அந்த பொண்ணு போகும்போது ப்ராஜெக்ட்ட விட்டுட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்ல, "சீக்கிரம் அந்த பொண்ணுகிட்ட போய் இந்த ப்ராஜெக்ட்ட குடுடா" அப்படின்னு ஹீரோ சொல்றான். ஆனா அந்த பொண்ணு இப்பதானே பஸ்ல ஏறி போணுச்சு அப்படின்னு சொல்ல, "பஸ்ல ஏறி போனா பின்னாடியே ஃபாலோ பண்ணு" அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. இப்ப ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ட வாங்கி பார்க்குறான். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது ஹீரோயினோட ப்ராஜெக்ட்ன்னு. "சரி, நானே போய் குடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்டர் கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கா. அவரு ரொம்பவே ஃபேமஸானவர் போல. இப்ப அவர்கிட்ட வந்து, "சார், ப்ளீஸ் எங்க கம்பெனி ப்ராஜெக்ட்ட ஒரு தடவ பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதம்மா" அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. "சார், ப்ளீஸ் ஒரு தடவ" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்ப ஹீரோ பார்த்தோனே இவ என்ன கேட்கிறான்னா, "இங்க என்ன பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் பொண்டாட்டி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சும்மா இருக்க முடியும்? அதனால தான் உன்ன பார்க்கலான்னு வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப அவங்க 2 பேரும் வந்து அந்த பெயிண்டர் கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. "2 பேரும் எனக்கு
ஹெல்ப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் முடிவு பண்றேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக 2 பேரும் அவருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதே இடத்துல தான் ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே இருக்கான். "நீ இங்க என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இங்க என்ன பண்றியா? எங்க கம்பெனிக்கும் இவரோட ப்ராஜெக்ட்ஸ் தேவைப்படுது. சோ அவர் கைஸ் வைக்கலாம் தான் நானும் இங்க வந்தேன்" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க, இப்ப 2 பேருமே அந்த பெயிண்டருக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. இப்ப ஹீரோயின் ஒரு வெயிட்டான பாக்ஸ தூக்கலாம் அப்படின்னு போக, அவன் என்ன சொல்றான்னா, "இது ரொம்ப வெயிட்டா இருக்கும். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொல்லி இவன் தூக்க வர, இப்ப ஹீரோ பாத்தீங்கன்னா, "உன்னாலலாம் தூக்க முடியாது. தள்ளி போடா எலும்பா" அப்படின்னு சொல்லி ஹீரோ அந்த பாக்ஸ தூக்கி வைக்கிறான். இப்ப அவன பாத்தீங்கன்னா, "என்னாலயே தூக்க முடியாது. 1க்கு 2ஆ தூக்குறேன் பார்றா" அப்படின்னு சொல்லி அவனோட சட்டையெல்லாம் கழட்டிட்டு பாடிய காமிச்சுட்டு இவன் தூக்கிட்டு இருக்க, இத பார்த்த உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா, இப்ப அவனோட சட்டைய கழட்டிட்டு இவனும் 2 பாக்ஸ தூக்கி வச்சுட்டு இருக்கான். இப்ப அவனுங்க 2 பேரும் இப்படி பண்ணிட்டு இருக்க, ஹீரோயின் பாத்தீங்கன்னா, "ஐயய்யோ! இந்த 2 பைத்தியத்துக்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டோமே" அப்படின்னு இவ முழிச்சுட்டு இருக்கா. இப்ப எல்லாத்தையும் தூக்கி வச்ச உடனே, அடுத்து இந்த டேபிள் தான் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு இருக்க. "டேய் உங்க 2 பேருக்கு என்ன பைத்தியமா? டேபிள் எதுக்காக தூக்குறீங்க? அது அங்கேயே இருக்கட்டும் வைங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்ப அந்த இடத்துக்கு அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, "இந்தாங்க சாப்பாடு சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லி அவர் சாப்பாட குடுத்துட்டு அந்த இடத்த விட்டு போக, "இதெல்லாம் யாராவது சாப்பிடுவாங்களா?" அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்ப அப்படியே கட் பண்ணா 3 பேரும் ஒண்ணா தான் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த சாப்பாட சாப்பிட்டு பார்த்துட்டு, "வாவ்! வேற லெவல்ல இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் சிரிச்சுட்டு இருக்கா. இப்ப அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பாக்ஸ் தூக்கிட்டு வரும்போது, அந்த பாக்ஸ் கீழ விழுந்து இவளோட கால்லயே அடிபட்டுருது. "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி இவளோட பாய் ஃப்ரெண்ட கேட்டுட்டு இருக்க. "நான் நல்லா தான் இருக்கேன். உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவையில்ல" அப்படின்னு இவ சொல்லிர்றா. இவன் இப்படி ஒரு போஸ்ட்ல இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என் பொண்டாட்டிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்றத நீ மறந்துட்டியா? அவள பார்த்துக்க தான் நான் இருக்கேன்ல. அப்புறம் எதுக்காக நீ ஓவரா ரியாக்ட் பண்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "உன் பொண்டாட்டிக்கு அடிபட்டுருக்கு. ஆனா நீ அவள பார்த்துக்காம என்கிட்ட இப்படி ஒரு கேள்விய கேட்டுட்டு இருக்க" அப்படின்னு இவ சொல்ல, இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "ஷென் உனக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஒண்ணும் இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ சொல்றா. இப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஒழுங்கா என் பொண்டாட்டி கிட்ட இருந்து தள்ளி இருடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "ஏன் உன்னோட பொண்டாட்டி என் கூட வந்துருவான்னு உனக்கு பயமா இருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "என் பொண்டாட்டிய நினைச்சு பயமா இல்ல. உன் பொண்டாட்டி ஒருத்தி இருக்காளே, அவள நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்ல, அவனுக்கு கோவம் வந்து ஹீரோ கன்னத்திலே ஓங்கி ஒரு குத்து விட்டுறான். இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "என்னையா அடிக்கிற?" அப்படின்னு சொல்லி ஹீரோ மறுபடியும் அவன அடிக்க 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறானுங்க. "டேய் ப்ளீஸ் சண்டை போட்டுக்காதீங்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவனுங்க போட்ட சண்டையில அங்க உள்ள ரேக் எல்லாம் தள்ளி விட்டுட்டு, அதுல உள்ள பொருள் எல்லாம் அவங்க 3 பேர் மேலயே விழுந்துருது. எல்லாமே பயங்கர வெயிட்டா இருக்கும் போல. இப்ப அவனுங்கலாம் இப்படி கிடக்கிறத பார்த்த உடனே, அந்த பெயிண்டர் வேகமா ஓடி வந்து அவரோட ஃபோன தான் எடுக்குறாரு. இப்ப அவரு வேகமா ஆம்புலன்ஸ்க்கு தான் கால் பண்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கானுங்க. இந்த பக்கம் இந்த பாய் ஃப்ரெண்டோட பொண்டாட்டிக்கு இந்த கால் வந்துருது. ஷென்னு கூட வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, "உங்க ஹஸ்பண்டுக்கு அடிபட்டுருச்சு" அப்படின்னு சொல்ல, "என்னது ஷென்னு கூடவா? அவ என் புருஷன விட்டு போகவே மாட்டாளா?" அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின தான் காட்டுறாங்க. இவ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது அவள பார்க்கறதுக்காக எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோட அம்மாவும், அவனோட பொண்டாட்டியும் தான் வராங்க. "என் பையன விட்டு நீ போகவே மாட்டியா? என் பையன் கூடயே சுத்திட்டு இருக்க. உன்ன நான் கொல்லாம விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட சண்டை போட, ஹீரோயின் அவங்கள பிடிச்சு தள்ளி விட்டுர்றா. இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, இவ கால உடைச்சா தான் அவ திருந்துவா அப்படின்னு யோசிச்சுட்டு, மறுபடியும் ஹீரோயின் கிட்ட சண்டை போடலான்னு வரும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். "என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லி கேட்க, இப்ப அவங்கள பார்த்தீங்கன்னா, "ஐயய்யோ! இவ என்ன அடிச்சுட்டாளே" அப்படின்னு சொல்லி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா, "நீ நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அந்த இடத்துக்கு இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுமே வந்துடுறான். "அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்க, "இவ தான்டா என்ன அடிச்சுட்டா" அப்படின்னு அவங்க அம்மா பிளேட்டையே மாத்தி விட்டுர்றாங்க. இப்ப அவங்க அம்மாவ பார்த்தீங்கன்னா, "என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் இவ தான்" அப்படின்னு சொல்லி ஹீரோயின பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. "என் பொண்டாட்டி மேல பழி போடாம இந்த இடத்த விட்டு போயிருங்க" அப்படின்னு ஹீரோ அவங்க எல்லாரையும் அந்த இடத்த விட்டு தொரத்தி விட்டுர்றான். இப்ப இவன பார்த்தீங்கன்னா, அவனோட வீட்டுக்கு வந்த உடனே இவனோட பொண்டாட்டி இவனுக்காக சூப்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வைக்க, "நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன கவனிச்சுக்க வேண்டாம். எனக்கு பதிலா என்னோட அம்மாவ பார்த்துக்க" அப்படின்னு இவன் சொல்லிட்டு இருக்க. "கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமும் நீ அவள பத்தியே தான் யோசிச்சுட்டு இருக்க. உன்னோட மனசுல எனக்குன்னு எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இப்ப அவன பார்த்தீங்கன்னா, "உனக்கு எனக்கு உண்மையாவே எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. உன்னோட ஃபேமிலியும் என்னோட ஃபேமிலியும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான். மத்தபடி நீ என்னோட பொண்டாட்டி ஆகணும்லாம் எதிர்பார்க்காத. என்னோட பெர்சனல் விஷயத்துல தலையிடாத" அப்படின்னு இவ சொல்ல, அவன் பொண்டாட்டியோட மனசு ரொம்பவே கஷ்டமாயிருது. இப்ப இவ ரொம்பவே சோகமா அந்த ரூம விட்டு வெளிய வந்துட்டு இருக்கா. வெளியில அவங்களோட அத்தை தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அத்தை கூட உட்கார்ந்து இவ பேசிட்டு இருக்கா. இப்ப அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, "இன்னைக்கு அந்த ஷென்னால நெறைய பிரச்சனைமா. அவ எப்பதான் என் பையனோட வாழ்க்கைய விட்டு போய் தொலைவான்னே தெரியல. எப்ப பார்த்தாலும் அவன் கூட ஒட்டிட்டே இருக்கா" அப்படின்னு சொல்ல, "நீங்க சரியா சொன்னீங்க ஆன்டி. அவ இருக்கிறது என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கு" அப்படின்னு இவ்ளோ சொல்லிட்டு இருக்கா. இப்ப ஆன்ட்டிய பார்த்தீங்கன்னா, "அவ இருந்தா தானே இனிமே உனக்கு பிரச்சனையாவா? அவ இல்லாத மாரி பண்ணிட்டா யாருக்குமே பிரச்சனை இல்ல" அப்படின்னு ஹீரோயின போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உங்க ஆன்ட்டி என்ன சொல்றாங்கன்னா, "அவ இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல இருந்து உன்னோட வேலைய ஸ்டார்ட் பண்ணு" அப்படின்னு சொல்ல, "கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா, இவ ஹீரோயினோட வார்டுக்கு நர்ஸ் மாரி வேஷம்லாம் போட்டுட்டு போயிட்டு, அவளோட மருந்துல ஏதோ கலந்து விட்டுர்றா. இப்ப அவளுக்கு குளுக்கோஸ் போயிட்டு இருக்கு. அதுல ஏதோ அவ கலந்து விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வர, இவளுக்கு உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி ஆகி, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கிறா. ஆனா அவளால நடக்க முடியாம அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்து கிடக்க, இவ இப்படி விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே ஹீரோ ரொம்பவே பயந்து போயிட்டு, ஹீரோயின இப்ப வேகமா செக் பண்றதுக்காக கூட்டிட்டு போறான்.
இப்ப செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, அவங்களுக்கு ஏதோ ட்ரக்ஸ் கலந்திருக்காங்க. ஆன்டி இன்ஃப்ளமேஷன் ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்ல, எல்லாமே ஹாஸ்பிட்டலோட ஃபால்ட் தான். உங்கள மீறி யாரு இவளுக்கு மருந்து குடுத்துருப்பா? நீங்க தான் யாரோ கேர்லெஸ்ஸா இருந்திருக்கீங்க அப்படின்னு ஹீரோ அவன புடிச்சு திட்டிட்டு இருக்க, சார் நாங்க செக் பண்றோம் அப்படின்னு இந்த ஆளும் சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் அந்த பொண்டாட்டிய பாத்தீங்கன்னா, இந்த தடவ நீ தப்பிச்சிட்டாலும் அடுத்த தடவ கண்டிப்பா உன்ன போட்டு தள்ளிருவேன் அப்படின்னு இவ ஹீரோயின கொலை பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்கா. இவ இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்கதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.